அவங்கள யாராச்சும் அசைக்க முடியுமா? அதுவும் அவர் ஒரு தெய்வத்தின் குழந்தை வேற, அவர் ஒரு விஸ்வகுரு வேற. சர்வ நாடுகளும் இந்தியாவை பார்த்து பயந்து போற அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள். ஜனவரி 30 இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட இந்த வாக்குமூலம் அந்த இது வந்து டிரான்ஸ்பரன்சியா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. 30 இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இவருடைய இந்த குற்றப்பத்திரிக்கை வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்தோடனே இந்தியால இருந்து 3 பேத்தினுடைய பேர் அதுல வருது. அது ஒண்ணு மோடி அவர்களுடைய பேரு, இன்னொன்னு அம்பானி அவர்களுடைய பேரு. அதை தாண்டி நம்மளுடைய பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவரோட பேரும் வருது. 1 ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன, இனிமேல் இந்தியா கச்சா எண்ணெய ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, வெல்சில்வேனியா இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா 2 நம்மளுடைய இந்தியா அமைச்சகம் அதை தாண்டி மோடி அவர்களுடைய அபிஷியல் பேஜ்லயே வந்து இனிமேல் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். சார் இது என்ன சார்? இது கச்சா எண்ணெயை மாத்தினது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கெல்லாம் இங்க 0% நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி என்ன பண்ணுவாரு, அடுத்த வருஷத்துல இருந்து பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலா ட்ரம்ப்பையே வந்து இந்தியாவுல பட்ஜெட் போட வைப்பாருன்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பு தீர்மான கூட்டத்துல இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருவேன்னு சொல்லி ஒரு பிரதம மந்திரி உள்துறை அமைச்சரும் கிளம்பி போயிட்டாருன்னா அப்ப இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துல அவமானப்படுத்துற மாதிரி கிடையாதா? இன்னைக்கு கச்சா எண்ணெய ட்ரம்ப் சொல்றாரு இங்க வாங்கணும் இங்க வாங்க வேணாம், அதுக்கு உடனே ஓகே ஜிட்டு வராரு மோடி அவர்கள். மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க யாருக்கு கை கட்டிட்டு இருக்காங்க? அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எப்படி கை கட்டிட்டு இருக்காங்க? அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாட்டுல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவு. அதுல மேஜர் முகுந்த் நாரவானே அப்படிங்கறத பத்தி. இது என்ன முகுந்த் அவரோட கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அமரன் படங்க. இது வந்து நம்ம ஒன்றிய அமைச்சகம் இன்னைக்கு அதிர்ந்து போன படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய டைரக்டரா இன்னைக்கு யார் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் நின்னு பேசியிருக்கிறாரு. சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இதுல பார்க்கப்படுது. அதாவது என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இந்திய பாராளுமன்றமே குலுங்கிருச்சு. இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள் எல்லாமே வந்து நொறுங்கி போற அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பாக்கணும். அவங்கள யாராச்சும் நொறுக்க முடியுமா? அவங்கள யாராச்சும் அசைக்க முடியுமா? அதுவும் அவர் ஒரு தெய்வத்தின் குழந்தை வேற, அவர் ஒரு விஸ்வகுரு வேற, இப்படி நல்லா கதை கட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இன்னைக்கு அந்த விஸ்வகுருவனுடைய ஒரு விஷயமும் அப்படியே என்ன சொல்றது, லிஸ்ட் போடுற அளவுக்கு இன்னைக்கு வெளியே வந்துகிட்டே இருக்குன்னா பாருங்களேன். இன்னைக்கு நார்மலா இந்தியால இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இதை பத்தி பேசுறதுக்கு தயங்குதா, பேசுறது இல்லையா பெருசா அப்படிங்கிறது தெரியல. ஆனா உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸும் இத பத்தி பேசி மென்னு முழுங்கி முழுங்கவல்ல இல்ல முழுசா உமிழ்ந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா நான் இந்த பதிவை எதுக்காக இதை போடணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். நல்லா அறிவு சார்ந்த ஒரு இளைஞர்கள் இதை தெரிஞ்சா மட்டும்தான் நாளைக்கு நம்மளுடைய வரலாறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதை எப்படி நம்ம சரி கட்டுறது அப்படிங்கிறதுக்கான விடையும் இதுல கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குறேன். இப்போ அடிக்கடி மோடி அவர்கள் இல்ல மோடி அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காங்கிரஸுக்கும் சைனாவுக்கும் ஏதோ தொடர்பாமே, காங்கிரஸும் சைனாவும் அப்படி இருந்துச்சா, காங்கிரஸ் தான் சைனாக்காரனும் உள்ள விட்டாங்களாம், காங்கிரஸுக்கு தேசப்பற்று இருக்கா அப்படின்னலாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் போது நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணுமா? இன்னைக்கு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எந்திரிச்சு நின்னு ரொம்ப துணிச்சலோட இன்னைக்கு ஒரு புக்கை தாங்க காமிச்சாங்க. அப்படியே அமுளி துமுளிதான் நாடாளுமன்றமே. என்ன புக்குன்னு கேக்குறீங்களா? அதுதான், அதாவது 4 Stars Destiny அப்படிங்கிற அந்த புக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நாரவானே அப்படிங்கிறவரு நம்மளுடைய படை தளபதி, அதாவது முப்படை தளபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முப்படை தளபதி நெட்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னாலே அவருடைய பேர் வந்து வருது. அப்போ அவர் வந்து ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறாரு. அவர் எழுதும்போது அவருடைய அந்த பணிகால வாழ்க்கை, அதாவது ஒரு 40 ஆண்டு காலமாக ராணுவத்துல பணியாற்றி இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அவர் 2022 ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்றோடனே இந்த புத்தகத்தை அவர்
அவரு எழுதுறாரு. அவரோட ஆட்டோபயோகிராபி மாதிரி இந்த புத்தகத்தை எழுதும் போது நிறைய விஷயத்த வந்து இதுல அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப விஷயம். சரி, இந்த புத்தகம் இப்ப எல்லாரும் படிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் அமேசான்ல எல்லாம் போனீங்கன்னா ஆன்லைன்ல இந்த புத்தகத்தினுடைய புகைப்படம் எல்லாம் காமிக்கப்படுது. ஆனா எப்ப நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு போட்டாலும் அது அன்அவைலபிள்ல தான் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு ராணுவ அதிகாரி இல்லையா, நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இவர் பகிர்ந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கிறது அப்படின்றதுக்காக எந்த ராணுவ அதிகாரி ஒரு புத்தகமோ இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியோ கொடுத்தாலும் அது நம்ம இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அதை பார்த்து ஒப்புதல் தெரிவிச்சு அதுக்கப்புறம் அதை வெளியிடணும். சரிங்க, நம்ம இந்தியால நிறைய படிச்ச ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க கரெக்டா. இப்போ ஒரு புக் எழுதுனாங்க அப்படின்னா அதை சரி பாக்குறதுக்கு மேக்சிமம் ஒரு மாசம் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு 3 மாசம் எடுத்துக்கலாம். சரிப்பா, ஒன்றிய அரசுக்கு அப்பா பயங்கரமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாதுகாப்பு துறை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 6 மாசமா 1 வருஷம்னாச்சு எடுத்துட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கலாம். ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே வருது. கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை எழுதி 2.5-3 வருஷமே ஆக போகுது, இன்ன வரைக்கும் அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகவே இல்லை. சரி, இத பத்தி நாரவாணி அவர்கள் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, புத்தகத்தை எழுதி வெளியிடுறது, அதாவது வெளியீட்டாளர்கள் கிட்ட கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை, வெளியீட்டாளர்கள் அதுக்கான ஒப்புதலை பெற்று அந்த புத்தகத்தை வந்து வெளியிடட்டும். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு இந்த புத்தகத்தை எழுதும் போது, மனசுக்கு நெருக்கமான விஷயங்கள் இருந்துச்சு, நான் எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்கணும். சரிம்மா, இப்ப இந்த புத்தகத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதாங்க சாப்டரே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணும் இல்ல, நாடாளுமன்றத்துல நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த மாதிரி அதான் பிஜேபியில இருக்கவங்க எப்பவும் போல ஒரு யங்கான ஒரு எம்பி எந்திரிச்சு நின்னு பாத்துக்கோங்க, அவரே எங்காதான் இருக்காரு. ஆனா அவரு ஒரு 70 வருஷம் காங்கிரஸ் கட்சியை பார்த்து திருப்பி கேக்குறாராம், நீங்க வந்து காங்கிரஸ் தான் வந்து என்னைக்குமே வந்து சைனாக்கும் காங்கிரஸ் தான் உறவு இருந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் தேசப்பட்டு இருக்கான்னு கேட்கவும் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஷூட் அப் ஆயிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரு உடனே எந்திரிச்சு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு காமிச்சு, இது என்னன்னு தெரியுதா, இது ஒரு புத்தகம், இந்த புத்தகம் இதுல கொடுத்திருக்க விஷயத்த இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இதற்கான பதில நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே உடனே அங்க ஒரே விஷயம், உடனே பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்திரிச்சிடுறாங்க, அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சிடுறாங்க, இல்ல 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 நிறுத்துங்க, இந்த புத்தகத்தை இன்னும் வெளியாகவே இல்லையே, இந்த புத்தகத்துக்கு நாங்க இன்னும் ஒப்புதலை தரலையே, இந்த புத்தகம் எங்கேயுமே யாருக்குமே தெரியாது, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி பேசலாம். சார், ஃபர்ஸ்ட் கூல் டவுன் ஆகணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லணும், எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்ல வராருங்கிறத கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்கள் விஸ்வகுரு, ஒரு தெய்வ குழந்தையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா மோடி அவர்களே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினதும் இதே இந்திய நாட்டு மக்கள் தான், ராகுல் காந்தி அவர்களையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பது இந்திய நாட்டு மக்கள் தான். அப்போ மோடி அவர்களுக்கு என்ன உரிமையும் தார்மீக அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ, தார்மீக உரிமைகள் இருக்குதோ, அதே உரிமைகள் எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கு. அதாவது ஒரு பிஎம்க்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் இட்ஸ் கிவன் ஈக்குவல் டு த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கும் கொடுத்திருக்கணும். ஏன்னா மக்களோட இடத்துல இருந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல ராகுல் காந்தி இருந்து அந்த கேள்விகளை தொடுக்க முற்பட்ட போதே உடனடியா நம்ம அமைச்சர், அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் இவ்வளவு கேள்வி அடுக்கி வைக்கிறாரு, அமித்ஷா அவர்கள் அமுளி தும்ளி பண்றாங்க, இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் பயங்கரமா ஷூட் அப் ஆகி கத்துறாங்க. சரி, அப்படி அவர் என்னதான் அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகஸ்ட் 31, 2020, அதாவது கோவிட் பீரியட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நள்ளிரவு அதாவது ரிச்லா அப்படிங்கிற அந்த பகுதியில சைனாவோட நிறைய டேங்க், அது என்ன ஏதுன்னு தெரியல, அந்த நிறைய டேங்க் வந்து ஃபுல்லா அடுக்கி வச்ச மாதிரி, அதாவது இந்தியாவுடைய நுழைவாளுக்குள்ள, அதாவது இந்தியாவுல நுழையறதுக்கு ட்ரை பண்றாங்க, இந்தியாவுடைய எல்லைக்கு பக்கத்தாலேயே அவங்க அத்தனை டேங்க், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான டேங்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு, அங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே நார்வே அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னதான் ஒரு முப்படை தளபதியாக இருந்தாலும் கூட அவங்க யார்கிட்ட கேட்கணும். அப்போ சைனா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், அது வந்து நம்ம கூட உடன் இருக்கக்கூடிய நாடா இருந்தாலும் அந்த நாட்டினோட நமக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமா,
இல்ல பகையில இருக்கோமான்னு தெரியல. ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டுக்கோங்க, காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல கூட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பி அவேர் ஆஃப் சைனா. எப்பவுமே சைனா கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து பதனமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் இதுவரைக்கும் இந்தியா இருந்துட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு சைனாக்காரன் ஒரு கொஞ்சம் நிறைய அந்த டேங்குகளை கொண்டு வந்து அந்த நம்மளோட எல்லைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தா இந்த ரான்வே அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, இதை என்ன பண்றது அப்படின்றதுக்காக உடனடியா அப்பவே வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அங்கிருந்த அபிஷியல்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி கேட்கிறாரு. போன் பண்ணி கேட்டா அப்ப பிஜேபி தானங்க ஆட்சியில இருக்கு, என்ன சொல்லணும், நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேரு பெற்ற ஒரு பிரதமர், அதை தாண்டி எதையுமே தாங்கக்கூடிய பிரதமர், ஒரு தில்லான பிரதமர், ஒரு கெத்தான பிரதமர் தானே எப்பவுமே பேசுவாங்க. சர்வ கட்சிகளும் இல்ல சர்வ நாடுகளும் இந்தியாவை பார்த்து பயந்து போற அளவுக்கு இருக்குதுன்னா அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் டாம் டூம் தஞ்சாவூர் குஜராத் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்களே, அந்த மாதிரிதான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிரதம அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அங்கெல்லாம் போன் பண்ணி கேட்டோன்னே அங்கிருந்து நம்மளுடைய மேஜர் நாரவன் அவர்களுக்கு வந்த செய்தி என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க. இத அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. ஒரு பாதுகாப்பு பங்கமாக கூடிய நிலையில இருக்கும், திடீர்னு சைனாக்காரன் உள்ள நுழைஞ்சிட்டா என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப அதுக்கான சரியான பிளான் போட்டு அதுக்கான ஆர்ம்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த போர்சஸ் இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு பிஜேபியினுடைய ஒரு ஒன்றிய அரசு சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு அசால்ட்டா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் நம்ம மோடிஜி அவர்கள். அப்போ ராணுவ அவர்கள் மோடிஜி மாதிரி எல்லாம் இல்ல, எடுத்தோம் கவுத்தோம் அப்படியே யாருக்கு என்னன்னாலும் அப்படி இல்ல. அவருக்கு அப்பவே சில எண்ணங்கள் தோணுது, என்னால எப்படி இந்த இடத்துல இதை நான் செய்ய முடியும். அதுவும் இல்லாம இப்ப இது கோவிட் காலம், திடீர்னு நம்ம பாட்டுக்கு நம்ம சண்டையிடலாம் இல்ல அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு போனோம்னா உடனடியா அடுத்தடுத்த ஆட்களை கொண்டு வந்து இறக்க முடியுமா, அவங்களோட சண்டை போட முடியுமா, அதற்கு போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுத கிடங்குகள் எல்லாம் இருக்குதா, அதை எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருதுன்னு அவரு சொல்லும் போதே அந்த புத்தகத்தில் எழுதும் போதே நரேட் பண்ணிருக்காராம். இது வந்து எனக்கு அந்த மனநிலையே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கு மேல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய மரபின்படி இராணுவ தளபதியாகவே இருந்தாலும் கூட அவர்கள் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் கட்சி யார் வந்து அந்த ஒன்றிய அரசின் அமைச்சகத்துல இருக்கிறாங்களோ அவங்க சொல்ற அந்த ரூல்ஸை தான் இவங்க ஃபாலோ பண்ணுமே தவிர இவங்க தனிப்பட்ட முறையில எந்த விதமான முயற்சி எடுக்க முடியாது. அப்படிங்கும் போது இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா மோடி கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களா சார் நம்ம நாட்டை பாதுகாக்க போறாங்க, இவரா வந்து சர்வ சக்தி சர்வ வல்லமை படைத்த ஒரு பிரதம மந்திரியா இருக்க போறாரு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். நம்மள பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்து அடிச்சு தூக்கிட்டானா என்ன பண்ண முடியும், என்ன நடக்குது, பகல்காம் தாக்குதல் இப்படிதான் நடந்துச்சு, என்ன ஒரு இடத்துல சரியான எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எல்லாம் நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு போன டூரிஸ்ட் வரைக்கும் அவங்கள கூட கொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வந்து விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு இன்ன வரைக்கும் நான் தான் அதை தடுத்து நிறுத்தினேன், நான் தான் தடுத்து நிறுத்துறேன்னு மோடி அவர்கள் சொல்லல, ட்ரம்ப் சொல்றாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டையை தடுத்து நிறுத்தினதே நான் தான், அதனால நோபல் பரிசு எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த மனுஷன் பாருங்க ட்ரம்ப் அவரு அங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாம் என்ன மாதிரியான லிஸ்ட்ல சேர்த்தணும்னே தெரியலீங்க. சரி, இப்போ இதையெல்லாம் முழுசா இந்த மாதிரி முழு விவரத்தை ராகுல் காந்தி அவர்களை பேச விட்டுட்டாங்களா நாடாளுமன்றத்துல? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இத பேச விட்டுருப்பாங்களா? அவர் ஒண்ணும் இல்ல, இந்த புத்தகம் உண்மையாலுமே பப்ளிஷ் ஆகல, இந்த புத்தகத்தை பார்த்து கூட அவர் சொல்லல. ஆனா இந்த புத்தகத்தை பத்தின ஒரு ஆர்டிக்கல் வந்து கேரவன் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில 2023லயே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அந்த ஆர்டிக்கலை எடுத்து வச்சு அதுல கோட் பண்ணிருக்க இந்த விஷயத்தை எல்லாம் தான் ராகுல் அவர்கள் பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா முயற்சி பண்ணும் போதே அதை ஸ்டார்ட் பண்ணோடனே அதை எண்ட் பண்ற வகையில தான் பிஜேபி எம்பிக்கள் ஆகட்டும், நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்களாகட்டும், அமித்ஷா ஆகட்டும் ஒரே இது பண்றாங்க. உடனே ஓம் பிர்லா அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆங்கில வார்த்தை தான், நோ 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 அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இத்தனை நோ சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, படிக்காதீங்க படிக்காதீங்க நிறுத்துங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு சபாநாயகர், சரி நீங்க பிஜேபி கட்சியிலே இருந்துட்டு போங்க சார்,
ஆனா நீங்களும் ஒரு இந்திய நாட்டு பிரஜை தானே சார். அப்போ ஒருத்தர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது என்னன்னாச்சும் அங்க இருக்க அந்த ஸ்பீக்கர் சபாநாயகர் வாங்கி பார்த்திருக்கணுமா வேணாமா? அதை வாங்கி என்ன விஷயம்னு யோசிச்சிருக்கணுமா வேணாமா? இல்ல கொடுங்க, நான் படிச்சுட்டு நான் தரேன், இதுக்கான விளக்கத்தை வந்து எதிர் சைட்ல இருக்கவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? சரி, அது கூடி விடுங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்னு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்ம ராஜ்நாத் சிங், அவரு பாக்குறதுக்கே மனுஷன், அவரு ஒரு 6 அடிக்கு இருப்பாரு, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், கெத்தா எந்திரிச்சு அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க, நாங்க தாங்க பார்த்திருக்கோம், எங்களுக்கு தெரியுங்க, சர்வ வல்லமை பொருந்திய ஒரு கட்சி பாஜக, எங்களை மீறி என்ன நடந்திருக்க முடியும், அங்கெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க, அந்த தேதிக்கு இந்த விஷயம் தான் நடந்துச்சு, இப்படி இப்படி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், இப்படி இப்படி இந்திய நாட்டை காப்பாத்தணும்னு டப்பு டப்புன்னு பேசியிருக்கணுமா வேணாமா? மக்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் செய்யலைங்க. அவங்க உடனே அந்த அவையை ஒத்தி வச்சுட்டாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் மீண்டும் நடக்குது. சரி, 4 மணிக்குனாச்சும் விஷயத்தெல்லாம் மித்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல எப்பவும் போல நம்மளுடைய ராஜாவும் துணை ராஜாவும், யாரு ராஜான்னு சொல்றீங்களா? ஏன்னா சர்வாதிகார ஆட்சி அது, அது அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய மோடிஜி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களையும் காணவில்லை. அதத்தான் நம்ம ராகுல்ஜி அவர்கள் கேக்குறாங்க, எங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எஸ்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே கிரண் ரிஜிஜு அவரு அந்த எம்பி அமைச்சர் அவர் உடனே எடுத்துட்டு அவரு அதுக்கு மேல பேசுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் காணோம், அவரும் இல்ல. உடனே அந்த ஷஃப்லிங் வரதுல ஜெகதாம்பாள் பால் அப்படிங்கிற அடுத்த ஒரு சபாநாயகர் அந்த இதுக்கு மாறுறாரு. திரும்பவும் இந்த அமளி எல்லாம் ஆகும்போது அடுத்தது திரும்ப ஓம் பிர்லா வர்றாரு. அவர் வந்து ஓப்பனா சொல்றக்கூடிய ஒரு விஷயம், இல்ல இந்த புத்தகம் எல்லாம் வெளியில இல்ல, அப்ப அந்த புத்தகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சபாநாயகர் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க நிலைப்பாடு இருக்கா, அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது தேடி பார்த்தா தான் தெரியுது, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அந்த புத்தகத்துல இருந்த விஷயத்த சொல்ல, அந்த புத்தகத்துல இப்படி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து அந்த கேரவன் அப்படிங்கிற அந்த பிரஸ்ல இருந்த அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒன்னா அந்த ரிப்போர்ட் அங்க கொடுத்திருக்கிறது அதை நான் பப்ளிஷ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அந்த செய்தி வந்து சொல்லணும், அந்த செய்தியாளர் வந்து சொல்லணும். அப்படி இல்லையா நம்ம மேஜர் அவர்கள் வந்து என்ன சொல்லணும், இல்ல இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறது போய், இல்ல நான் இதை எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கணும். ஆனா இது ரெண்டுமே நடத்த முடியாத ஒரு விஷயம். ஆக இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லை இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னும் நம்ம இந்தியாவுடைய நான் இப்படி எல்லாம் காப்பாத்திட்டேன், இப்படி எல்லாம் நான் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் நான் வந்து பயங்கர அரணா இருக்கேன்னு இவங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு மக்கள்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன் இவ்வளோ இந்த விஷயத்த இவ்வளவு இம்பார்ட்டன்டா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணுன்ற அளவுக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லை, நம்ம நாடு இருந்தாதான் நம்ம இங்க நல்லா இருக்க முடியும். நம்மளோட எல்லையை எவனோ ஒருத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அடிமையா தான் நம்ம வாழ முடியும். ஆல்ரெடி 12 வருஷமா மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதையோ சாசனத்துல எழுதி கொடுத்த மாதிரி நமக்கு வர வேண்டிய, அதாவது நிதி பகிர்வு இவ்வளவு அதிகமா கொடுத்தும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல. அதை தாண்டி நம்மளுடைய மாநில அரசினுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம எப்படியெல்லாம் முடக்கலான்றதுக்காக மொழி திணிப்புன்னு சொல்றாங்க, இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பேரிடர் நிதினாலும் அது நமக்கு தர்றதில்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களோட பேரை கூடி எடுத்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்க மக்களை மூளையில எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு ஒவ்வொரு எல்லையிலயும் ஏதோ விஷயங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலா ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா பிஜேபி அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடக்குது. இது எல்லாருமே பார்த்தோமா இல்லையான்னு தெரியல. இல்ல இனிமேல் தான் இதை பத்தின விஷயங்கள் தமிழ்நாட்டுல சூடு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் வந்து ஜெஃப்ரி எபிஸ்டின் அவருடைய அந்த முழு ஹிஸ்டரி, அந்த வாக்கு மூலம், அந்த கிட்டத்தட்ட அது லட்சக்கணக்கில இருக்கான் அந்த பேஜினுடைய அந்த ஃபைல், அதாவது 3 லட்சம் பக்கங்களா சம்திங் ஏதோ சொல்றாங்க. கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே நினைச்சு கூடி பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது என்ன சொல்றது, இது வரைக்கும் படங்கள்ல கூட நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் பார்த்திருப்போமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாலியல் ரீதியா, அதுவும் இளம் பெண்கள், அதை தாண்டி ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களை, ஒரு பெண்களை கூட, ஒரு மாணவிகளை வந்து கொண்டு வந்தது. அதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள், அதை தாண்டி பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பிசினஸ் மேன்ஸ், அதெல்லாம் ஓகே.
அதுல ரொம்ப முக்கியமா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதுல இந்தியாவில இருந்து 3 பேத்தினுடைய பேரு இடம் பெற்றிருக்கு. அவர் கொடுத்திருக்க அந்த புகார், அந்த அறிக்கையில, அதாவது அந்த வாக்குமூலம், அந்த அறிக்கையில. அதுல மோடி அவர்கள் பேரு, அம்பானி அவருடைய பேரு, அடுத்தது நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவரோட பேரும். இப்போ இதுல எப்படி நீ இத வந்து திடீர்னு ஏதோ குருட்டாம்போக்குல சொல்றியாமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, நான் இதுல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கீழ கமெண்ட்ல வந்து உடனே பயங்கரமா பொங்கி எழுகக்கூடிய இந்த பிஜேபியார்களாகட்டும், இல்ல வலதுசாரி ஆதரவாளர்களாகட்டும், அத தாண்டி இன்ன வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுல இருந்துட்டு பிஜேபி இவ்ளோ ஒரு கஷ்டத்த குடுக்கும் போதும் அத பத்தி எல்லாம் கண்டுக்காம பிஜேபி நல்லதுதான் செய்யுது அப்படின்னு ஒரு முகமூடி போட்டு, முகமூடி எல்லாம் இல்ல, யாருக்கோ நல்லது செய்யறோம்னு சொல்லி அவங்களுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா நிறைய பத்திரிகையாளர்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு நிறைய மனிதர்கள், அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியே நான் ஒரு விஷயம் சொல்றேனே. இவங்க 3 பேரும் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. அதாவது ஜனவரி 30ஆம் தேதி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட இந்த வாக்குமூலம், அந்த இது வந்து டிரான்ஸ்பரன்சியா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த சமயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேரும் இருக்குன்னு சொன்னோன்னே ட்ரம்ப் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இனிமேல் இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலா எங்க இருந்து வாங்கணும் அப்படின்னா, 30ஆம் தேதி இந்த ஜெஃப்ரி எபிஸ்டின் இவருடைய இந்த குற்றப்பத்திரிக்கை வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்தோடனே இந்தியால இருந்து 3 பேத்தினுடைய பேர் அதுல வருது. அது ஒண்ணு மோடி அவர்களுடைய பேரு, இன்னொன்னு அம்பானி அவர்களுடைய பேரு, அதை தாண்டி நம்மளுடைய பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவரோட பேரும் வருது. சரி, இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட நிலைப்பாட்டுக்கு விட்டுறனே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 30ஆம் தேதி வரி வருதா, 1ஆம் தேதி ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன, இனிமேல் இந்தியா கச்சா எண்ணெய ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, வெல்சில்வேனியாட்டு இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பர்சனல் இஷ்யூ. அதாவது கச்சா எண்ணெய் வாங்குறது பர்சனல் விஷயம் இல்ல. அந்த எபிஸ்டினோட அந்த மினிஸ்ட்ரின்னு சொன்ன இல்லையா, அந்த ஃபைல் வெளியே வந்தது, அது அவங்களோட பர்சனல் விஷயமா இருந்துட்டு போட்டோம். சரி, நீங்க எல்லாம் என்ன பேசும்போது பேசுறீங்க, எங்களுடைய பிரதம மந்திரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு, ஒரு தெய்வத்துக்கு நிகரானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அப்ப தெய்வத்துக்கு நிகரானவர் மேல இவ்வளோ பெரிய மோசமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதை எதிர்த்தோ ஒரு அதிர்ந்தோ ஒரு வார்த்தை பேசல. அதைய உண்மைன்னு ப்ரூஃப் பண்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் 1ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. பெட்ரோலை நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து, அதாவது கச்சா எண்ணெயும் இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்கக்கூடாது, வெல்சில்வேனியா கிட்ட தான் வாங்கணும்னு. உடனடியா 2ஆம் தேதியே நம்மளுடைய இந்தியா அமைச்சகம் அதை தாண்டி மோடி அவர்களுடைய அபிஷியல் பேஜ்லயே வந்து இனிமேல் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். சார் இது என்ன சார் இது, எனக்கு இது புரியவே இல்லை. அதாவது 30ஆம் தேதி ஒரு குற்ற பத்திரிகையில இவரோட பேர் வருது. 1ஆம் தேதி ட்ரம்ப் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அத 2ஆம் தேதி உடனடியா ஒரு பாராளுமன்றத்துல ஒரு டிஸ்கஷன் வைக்கல, மக்கள் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் சொல்லல. அதைத்தான் இது யாரை வச்சு இந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு குழு அமைக்கல, எதை பத்தி யோசிக்காம, எந்த ஒரு விஷயத்த பத்தியும் சிந்தனை பண்ணாம உடனடியா சரி நாங்க ரஷ்யாவோட இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் வாங்குறது, அந்த கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அந்த விஷயத்த நாங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம், நாங்க புதுசா வந்து வெல்சில்வேனியா கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில இது நியாயம்னு மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும். சரி, இன்னைக்கு சைனா இந்தியா பிரச்சனைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ரொம்ப நாளா பேசுறோம். இதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. அதாவது என்னன்னா, இந்தியாவினுடைய எல்லைக்கு 100 கிலோமீட்டர், அதாவது 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள சைனாவினுடைய அந்த பீரங்கி அந்த விஷயம் எல்லாம் வந்து இருக்கு. சைனா ஆளுங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு, எப்ப வேணாலும் அவங்க உள்ள நுழைஞ்சிருவாங்களாட்டு இருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம பேசும்போது உடனே மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, குவை நகி அப்படின்னாரு. அதாவது குவை நகி அப்படின்னா என்னன்னா, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு உடனே சைனா அதிபர் சொன்ன விஷயம் என்ன, அப்படியெல்லாம் இல்ல, அதான் உங்க இந்தியாவினுடைய பிரதமரே சொல்லிட்டாரு, அதெல்லாம் அப்படி நடக்கவே இல்லைன்னு. அப்புறம் எப்படி இது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத பத்தின விஷயங்கள் சமூக வலைத்தளத்துல அவ்வளவு வேகமா பரவிட்டு இருந்துச்சு. சரி, இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா. இன்னைக்கு விவசாய பிரச்சனைன்னு இந்தியால வந்தா, இந்தியால விவசாயிகள் போராட்டம் பண்ணா ட்ரோன்ல குண்டு போடுவாங்க, கீழே ஆணி எல்லாம் வச்சு டிராக்டரோட டயரை பஞ்சர் பண்ணுவாங்க. விவசாயிகள் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுப்புவாங்க, வெடிகுண்டு போடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, என்ன வேணாலும். அதாவது டெல்லியோனுடைய எல்லைக்குள்ளேயே விவசாயிகளை வர விடாம பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணுவாரு, துண்டை தூக்கி பசத்துண்டு தூக்கி தோல்ல போட்டு நானும் விவசாயிங்கோன்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல, அம்மையார் இருந்த போது ஆட்சி காலத்துல தான் எலிகறி சாப்பிட்டதுல இருந்து விவசாயம் அரை நிர்வாண
நிர்வாண போராட்டத்துல இருந்து நடந்ததெல்லாம் இந்த கூட்டணி பாத்துக்கோங்க. விவசாயிகளை பத்தி யோசிக்கவே யோசிக்காத, அவங்க போராட்டம் பண்ணா இந்திய தலைநகரம் அந்த டெல்லிக்குள்ளேயே விடாத ஒரு பாஜக அரசு, அதாவது விவசாயிகளினுடைய நானும் விவசாயின்னு ஒரு போலி வேஷம் மட்டும் போட்டுட்டு விவசாய பிரச்சனைக்கு அதிகமாக ஒரு காரணமாக இருந்த அதிமுக அரசு. இது ரெண்டும் தான் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கு. இதெல்லாம் போக இன்னைக்கு ட்ரம்ப் பாருங்க, ட்ரம்ப் அவர்கள் மேல எவ்வளவு ஒரு பாசம். அவர் சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் உலக அமைதிக்காக யோசிக்கக்கூடியவரா. இத சொல்றவர் யாரு? நம்ம நாட்டு விஸ்வகுரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள், அதான் பிரதமர் மோடி அவர்கள் சொல்றார். எப்படி அத சொல்லிட்டு பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெயை மாத்தினது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கெல்லாம் இந்த 0% அதாவது அந்த வரி சந்தா கட்டுறதெல்லாம். நம்ம ஊருக்காரனுக்கே இங்க ஒண்ணும் வழி இல்ல, இதுல அமெரிக்காக்காரனுக்கு நீங்க 0% கொடுக்குறீங்க. என்ன ஒரு தாராள மனசு! யாரு வீட்டு காசை யாரு எடுத்து கொடுக்குறது? இதெல்லாம் கேட்டா நீங்க வந்து நாகரிகமா பேசுறது இல்ல, அநாகரிகமா பேசுறீங்க. வயிறு எரியுது சார், உண்மையாலுமே வயிறு எரியுது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? இவங்க எல்லாம் இன்னும் நாட்டை எவ்வளவு கூறு போட்டு வைக்க போறாங்க? ஒன்னும் இல்ல, ஹிண்டன்பர்க் நிறுவனம் கிட்டத்தட்ட 2024 அந்த தேர்தலுக்கு முன்னாடியே, அதாவது 2023 கடைசிலேயே அறிக்கை விடுறான், அதானி மேல இவ்வளவு குற்றப்பத்திரிக்கை இருக்கு, அமெரிக்காக்காரன் உள்ள வரக்கூடாதுன்றான், ஆஸ்திரேலியா நீ உள்ள வராதன்றான், இவன் பெரிய ஒரு குற்றம் செஞ்சிருக்கான்னு சொல்றான். ஆனா இது வரைக்கும் அவங்களை காப்பாத்துற வேலையை மட்டுமே பிரதம மந்திரி பாத்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இவரா நாட்டு மக்களை காப்பாத்த போறாரு? இந்த கேள்வி எல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கும் வரணும். ஒரு இந்திய மக்களுக்கும் வந்தா மட்டும்தான் இவங்களோட இந்த சர்வாதிகார ஆட்சியை அழிக்க முடியும். சரி, இப்ப இந்த சைனா வர்றதுனால இப்ப இந்த விஷயம் எங்க போய் நிக்கும் அப்படின்னா, திடீர்னுங்க சரி நம்ம இன்னைக்கு டெவலப் கண்ட்ரி வந்துட்டே இருக்கோம், டெவலப்பிங் நீங்க சொல்ற மாதிரி அந்த 2045 என்னமோ அதுல டெவலப் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வளர்றதுதான் சைனாக்காரன் கண்ணு உறுத்துது. இப்ப வளரும் போது திடீர்னு நம்மள அட்டாக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்க சிலோனு, அப்புறமா வந்து மெயின்மர், நேபாள், இவெல்லாம் சைனா கூட ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்துட்டு இருக்கான். சரி, இப்ப ரஷ்யாவோட நம்ம என்னைக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடா, ஒரு நட்பு நாடா இருந்துட்டு இருந்தா, இன்னைக்கு நீ அது மேல கச்சா எண்ணெய் வாங்க மாட்டீங்கன்னு ட்ரம்ப் பேச்சு கேட்டு இன்னைக்கு அதையும் நீங்க கட் பண்ணிட்ட. யூரோப்காரன் நமக்கு எல்லாம் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டான், அவன் வேலையை தான் வந்துட்டு இருப்பான். யார் அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை காப்பாத்திடுவானா? ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்களா? இல்ல, எனக்கு புரியல. இன்னைக்கு அவரோட நிலைமையே டாலர் வந்து இன்னைக்கு ஃபேக்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. எதுலயுமே ஒரு நிலைப்பாடு இல்ல. விட்டா நம்ம விஸ்வகுரு அவர்கள், அதான் நம்ம தெய்வத்தின் குழந்தை, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி என்ன பண்ணுவாரு, அடுத்த வருஷத்துல இருந்து பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலா ட்ரம்ப்பையே வந்து இந்தியாவுல பட்ஜெட் போட வைப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மூலமா தான் உன்னை பட்ஜெட்டே இந்தியாவுக்கு வருமாட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கொடுமை சார்! இதெல்லாம் ஒரு நிமிஷம் இது நடக்கும்போது இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு உண்மையாலுமேங்க தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு மட்டும் சொல்ல, இன்னைக்கு திராவிட இயக்கம் இன்னைக்கு தாங்கி பிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த திராவிட இயக்கம்னு இந்த ஒரு அரவணைப்பும் இந்த ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு யூபி மாதிரியோ, ஒரு பீகார் மாதிரியோ, ஒரு ஒடிசா மாதிரியோ இந்த மாதிரி ஒரு ஏரியால நம்ம போய் வாழ முடியுமா? அங்க இருக்கிற மக்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்க முடியுமான்னு கூட நம்மளால யோசிக்க முடியாது. ஏன்னா அத்தகைய வளர்ச்சியை இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்திய நாடு எந்த ஒரு ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, இதை நல்லா யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அந்த மொத்த மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இன்றைய ஒன்றியம்னே வச்சுக்கோங்க. ஆனா இந்தியான்னு ஒரு நாடுன்னு வரும்போது நம்மளுடைய மாநிலத்துக்கு அடுத்த நிலையில நின்று நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுடைய குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு குடியரசுத் தலைவர்களுடைய அந்த உரைக்கு நன்றி சொல்லும் விதத்துல இன்னைக்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்க இருந்திருக்கணும். இன்னைக்கு இங்க ஒரு ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடலைன்னா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லி 3 வருஷமா சும்மாவே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கேட்டா மரியாதை இல்ல, அப்படி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ மோடி அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பு தீர்மான கூட்டத்துல இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருவேன்னு சொல்லி ஒரு பிரதம மந்திரி உள்துறை அமைச்சரும் கிளம்பி போயிட்டாருன்னா அப்ப இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துல அவமானப்படுத்துற மாதிரி கிடையாதா? இத பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டீங்களா? இது இந்த மாதிரி ஏதோ இனி போய்கிட்டே இருக்குமா? இன்னைக்கு கச்சா எண்ணெய ட்ரம்ப் சொல்றாரு இங்க வாங்கணும், இங்க வாங்க வேணாம்னு, அதுக்கு உடனே ஓகே ஜிட்டு வராரு மோடி அவர்கள். இன்னைக்கு நாளைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு இவ்வளவு மோசமா இருக்கு, ஒரு ராணுவ தளபதி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அதை பத்தி. இப்போ ஒரு இந்தியாவினுடைய நிலைப்பாடு, அதுவும் ஒரு பாதுகாப்பு, அதுவும் இந்த ராணுவம் யார் கையில இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு ராணுவத்தை கூட
எப்பவுமே ராணுவம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய வளங்கள் ஆகட்டும், அது வந்து ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது. இன்னைக்கு அதை கூட்டி தனியார் மயமாக்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து குண்டு வாங்குறோம், ஒரு பக்கம் இருந்து துப்பாக்கி வாங்குறோம். இன்னைக்கு மேக்சிமம் ஆஃப் த திங் ராணுவத்திலையும் கூட 60% இன்னைக்கு பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடியும்? இதெல்லாம் யாருக்கு லாபம்? இதனால நம்ம இந்திய நாடு எங்க போய் சேர போகுது? என்ன ஒரு வளம் கிடைச்சிட போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ரஷ்யாவுடைய டாரிஃப் எப்பவுமே பெட்ரோல் கச்சா விலையெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கம்மியா கிடைச்சும் கூட நம்ம இன்ன வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரஸ் இருக்கும்போது இவ்வளவுதானே டாரிஃப் இருந்துச்சு. இப்ப எந்த அளவுக்கு டாரிஃப் ரேட் குறைஞ்சிருக்கு? அப்பவுமே நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க இறக்க மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம கேட்டும் போது கூட ஒன்றிய அரசு அது காதுல வாங்கிக்கல. அப்பவும் பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுடைய ஜிகிரி தோஸ்து, அதாவது அதானி அம்பானி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பெட்ரோல் வரிய அதாவது விலையை ஏத்தி ஏத்தி மக்கள் கிட்ட இருந்து புடுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதை விட அப்போ வென்சுலேவியா அப்படிங்கறதெல்லாம் எங்க இருந்து இருக்கு? பெட்ரோல் ஈஸியா கிடைக்கிற ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இப்படி ஒரு இடத்துல மாத்தி வச்சிருக்கோமே. அப்போ இப்ப பெட்ரோலுடைய டாரிஃப் என்ன ஆக போகுது? நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து குறைஞ்ச விலையில தான் நம்ம டாரிஃப் ரேட் போட்டிருக்கோம். ஏங்க ரொம்ப அதல பாதாளத்துல குறைஞ்ச மாதிரி நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கி நம்மளால இன்னும், அதாவது ஒன்றிய அரசு இன்னுமே அந்த பெட்ரோல் விலையை கம்மி பண்ணல அப்படிங்கும் போது, பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து அது எங்கிருந்து வரணும், அங்க பெட்ரோலினுடைய ரேட் எப்படி இருக்கும், இனி இவங்க எந்த அளவுக்கு உயர்த்த போறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்க போது. இதனால பாதிப்பு யாரு? இங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு தானே. இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு உயர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு நாட்டினுடைய வரி பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கட்டுறோம், அதனுடைய விலைவாசி உயர்வு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பெட்ரோல் விலை உயர்ந்தா அந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி, அதை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்களுடைய வளம், அதுல இருக்கக்கூடிய அந்த வேஜஸ் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்திலிருந்து எல்லாமே உயரும் போது இங்க எப்படி அந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்னவாகும்? இதெல்லாம் நம்ம நல்லா யோசிக்கணும், சிந்தனை பண்ணணும். ஏன் எப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எல்லா பக்கமும் யாரு காரணம்னு அந்த காயினை திருப்பி பாக்குற மாதிரி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலயும் உண்மைக்குமே பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு தான் இருக்கும். இவங்க நாட்டை கூறு போட்டு வித்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எங்க இத காணொலியை பார்க்கக்கூடிய எந்த ஒரு பிஜேபி ஆட்களாக இருந்தாலும் சரி, எடுத்து சொல்லுங்க பாக்கலாம். இத்தனை நல்லது நாங்க நடத்திருக்கோம், இத்தனை நல்லது நடந்து இவ்வளவு இந்த ஸ்டேட்டுக்கு இந்த விஷயம் நல்லது நடந்திருக்கு, இந்த மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்களுடைய கல்வித்தரம் இந்தியாவில் இவ்வளவு உயர்ந்திருக்கு, எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் இவ்வளவு உயர்ந்திருக்கு, இந்த டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, இந்த மேக்கிங் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டிங் இந்தியா எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நகி பேட்டா நகி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல எல்லாம் ஜும்லா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா நாளைக்கு நம்மளோட தான் ஃபியூச்சர். அப்ப நம்ம இதை யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இனி எல்லாம் எங்க போய் யார்கிட்ட கை கட்டி நிப்போம்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த சுதந்திரம் பெற்றிருக்கோம். சுதந்திரம்னு சொல்லும் போதாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, சைனா நம்ம எல்லைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் மீட்டர் தூரத்துல தான், ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் கிலோமீட்டர் தான் இருக்கும்போது அதை வந்து குவை நகி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னாருன்னு. இவங்க உண்மையாலுமே பெரிய விஸ்வகுரு, பெரிய சக்தி எல்லாம் இல்லைங்க பிஜேபி. உண்மைக்கு சொல்ல போனா ரொம்ப பயப்படுது. சைனா, அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய நாடுகள் எல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுது. ஏன் பயப்படுதுன்னு இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்களுக்கு தைரியமே இல்லைங்கிறத விஷயம். அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரு ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு, will I pick up fight with China? They are bigger in economy அப்படின்னு சொன்னாராம். அதாவது நான் போய் சைனா கூட, அதாவது நம்ம போய் சைனா கூட எல்லாம் ஃபைட் பண்ண முடியுமா? அவங்க எக்கானமில எவ்வளவு அதிகமா இருக்காங்க. அப்போ வளர்த்துக்கோ. ஏன் 12 வருஷமா நீங்க தானே இருக்கீங்க, இப்போ இந்த பீரியட் ஃபுல்லா இருப்பீங்களே, எப்படி கொண்டு வந்தீங்க? இந்த 10 வருஷத்துல என்ன சாதனை பண்ணீங்க? பிஜேபி எப்படி எக்கானமி டெவலப் பண்ணாம விட்டுச்சு? ஏன் எக்கானமி டெவலப் பண்ணல? அப்ப அந்த கேள்வி நீங்களும் திருப்பி பார்த்து கேட்கணும்ல. ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை தாண்டி இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு துணிந்து அதுதாங்க வேணும், அந்த கட்ஸ் இருக்கணுங்க. அந்த கட்ஸ் இருக்கிற ஒரு தலைவரா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தலை நிமிர்ந்து இருக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ராகுல் காந்தி. உடனே எந்திரிச்சு அவர் சொன்ன ஒரு விஷயம், ஏன் சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம போராட்டம் பண்ணமே, அப்ப இந்தியா கிட்ட என்ன வளம் இருந்துச்சு, என்ன வலிமை இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் நம்மளை விட காசு அதிகமா வச்சிருந்தான், மேன் பவர் அதிகமா வச்சிருந்தான், நம்ம கிட்ட இருந்த வளங்களை எல்லாம் அவன் சுரண்டிட்டான். அவன் அத்தனையும் ஆட்சி செஞ்ச போது எதுவுமே இல்லாம கூட நம்ம போராட்டம் பண்ணி அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கே கேட்டிருக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே சிந்தனை பண்ணணும். இன்னைக்கு
நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு அப்படின்றத சும்மா இந்த மதத்து பேர்னால, இல்ல இந்த ஒரு இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற இந்த இந்து மக்கள் அவங்களுடைய ஒரு பிம்பத்துல இங்க உட்கார்ந்துட்டு நான் வந்து இப்படி சாமி கும்பிடுறேன், அப்படி தவம் பண்றேன், கடலுக்கடியில போய் தவம் பண்றேன், இங்க நான் கிருஷ்ணரை பார்த்தேன், இங்க ராமரை பார்த்தேன், அங்க நான் சிவனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் பொய்யா சொல்ற மாதிரி. அதாவது கடவுளை நாங்க என்னைக்குமே பொய்யோ குறையோ சொல்லவே மாட்டோம். கடவுளை கடந்து உள்ள போய் நினைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் தமிழ் இனம்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இவங்க கடவுள் பேரை சொல்லி இந்த பிஜேபி, RSS, இந்து ராஷ்டிரம், அதை தாண்டி இந்த சன் பரிவார் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டங்களும் நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியணும். வெறும் கோவில் பேரை சொல்லி இவங்க எல்லாம் களவாண்டுட்டு இருக்காங்க, நாட்டையே களவாண்டுட்டு இருக்காங்க. இத நிதர்சனமா சொல்லணும்னா இதான் உண்மை. இன்னைக்கு உண்மையாலுமே ராகுல் காந்தி அவர்கள் பேசின இந்த விஷயத்த எல்லாருமே எடுத்து பார்க்கணும். நம்ம நாடு எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இது நம்ம வீடுயா, இது நம்ம நிலம், நாளைக்கு நம்ம பேரன் பேத்தி நம்ம புள்ளக்குட்டி எல்லாம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போகுது, இது எல்லாமே என் சொத்து, நான் எல்லாம் என் புள்ளக்குட்டிக்கு தான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்தா எப்படி இருக்கும்? மொத்தமும் உள்ள போயிடாது? அந்த மாதிரிதான் திடீர்னு இதெல்லாம் உங்களுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓவர் நைட்ல எவனாச்சும் எல்லையில உள்ள வந்து பூந்து நீ இனிமேல் எனக்கு அடிமைதான், நான் தான் உன் நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பார்டர் லைன் சிச்சுவேஷன்ல தான் இந்தியாவினுடைய நிலைமை இருக்கு. அதுக்கு மேல இருக்க அமெரிக்காக்காரன் நம்மள வந்து ரொம்ப என்ன சொல்றது, மேல தடிய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி நீ இதை செய்யு அவன் ரூல் போட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் மோடி அவர்கள் தலையாடிட்டு இருக்காங்க. சைனாக்காரன் எல்லையில வந்து உட்காந்து இன்னைக்கு பயமுறுத்திட்டு இருக்கான். அதை தாண்டி இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து உண்மையாலுமே பிரச்சனை வருதா இல்ல இவங்களாவே பிரச்சனையை உற்பத்தி பண்றாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு அவங்கவுங்க கண்ட்ரியை காப்பாற்றணும், அவங்கவுங்க நாட்டை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல தவறே கிடையாது. ஆனா அதை நம்ம நாடும் ஏன் நினைக்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளவு பயந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா ஒரு ஒற்றுமைங்க, அதாவது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த NDA அலைன்ஸா, ரைட், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா சம்திங், அதான் இந்த எடப்பாடியார் தலைமையில யாரும் சொல்லல, இருந்தாலும் அவரே சொல்லிக்கிறாரு. இந்த அதிமுக என்ன பண்ணுது, மோடி அவர்களுக்கு கை கட்டிட்டு இருக்கு. ஆனா நம்ம பெரிய சர்வ வல்லமை பொருந்திய பிஜேபி கவர்மெண்ட், மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க யாருக்கு கை கட்டிட்டு இருக்காங்க? அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு இப்படி கை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம எல்லையில வந்து நின்றுட்டு இருக்க மத்த நாட்டுக்காரங்களை எதிர்க்க பயந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால அரசியல் சட்டமைப்பை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல எதிர்கட்சியும் இருக்கக்கூடாது, மக்கள் யாரும் நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது, என்ன சொன்னாலும் சரிங்கன்னு சொல்ற இடத்துல நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. முழிச்சுக்கோங்க, இதனாச்சும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இதையெல்லாம் தோல் உரிச்சு காமிக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு எம்பிக்களும் நாடாளுமன்றத்துல இன்னைக்கு அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு துணையா நின்ன கிட்டத்தட்ட 8 MP, நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய MP, கம்யூனிஸ்ட் MP சு வெங்கடேஷன் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, என்ன இந்த மாதிரி கேள்வி, என்னையா பாதுகாப்பு சரியில்லையா, என்னையான்லாம் அவங்க கேட்கல, ரொம்ப தெளிவாதான் கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு சரியில்லையா, ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இவங்க என்ன ஒரு டெமோக்ராட்டிக் அரசியல் நடத்துறாங்க இல்ல கார்பரேஷன் கம்பெனி நடத்துறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்கவே இன்னைக்கு விடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம 1947க்கு முன்னெல்லாம் இல்ல, அதை விட ரொம்ப ரொம்ப முன்ன போய், அதாவது பிரிட்டிஷ்காரனை விட அவன் ஆண்டதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க அடமான வச்சிருக்க இந்த இந்தியாவை மீட்டெடுக்கணும்னு சொன்னா இனி வரக்கூடிய காலத்துலனாச்சும் நல்ல தலைவர்கள் நமக்கு மேல தலைமையில வரணும்னு நினைங்க. அப்படி வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் உண்மையான சுதந்திரமாகவும் நம்மளோட உரிமையை பேசக்கூடிய சுதந்திரமாகவும் அமையும். இதை ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. இன்னைக்கு 1000 தப்பு செஞ்சுட்டு வெளியே மட்டும் இந்த வெள்ளை தோலை போத்துன மாதிரி இன்னைக்கு நானும் நல்லவங்கன்னு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை கூட தோல் உரிச்சுதான் எல்லா விஷயமும் காட்டிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இத பத்தி சிந்தனை பண்ணுங்க. இனி வரக்கூடிய அந்த தேர்தல்ல நல்ல ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு தலைமையை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் நீங்க தெளிவா இருங்க அப்படிங்கிறத ரொம்ப பணிவன்போடு நான் இந்த விஷயத்துல கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்,
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.